ஸ்பெஷலாக மைசூர் மட்டன் தொக்கு. எல்லா விசேஷங்களுக்கும் ஒரு சிக்னேச்சர் உணவாக வந்து மைசூரில் வச்சுருக்காங்க. இன்னைக்கு கோகோ வந்திருக்காரு இல்லையா, அவர் ஸ்டைலில் நான் சொல்கிறேன், மாஸ், பக்கா மாஸ், டபுள் மாஸ். என்ன கோகோ ஒரே பேச்செல்லாம் வீச்சா இருக்க? நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருமையான இடத்துல இருக்குண்ணா. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இரும்புலி. அதுக்கு முன்னாடி நம்ம கோகோ உங்களுக்கு நாங்கள் வணக்கம் சொல்கிறோம். சொல்லுங்கண்ணா. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். கடைசியாக நம்ம 2 பேர் சேர்ந்து கும்பு சிக்கன் பண்ண நினைப்புக்குதா? சூப்பர்ண்ணே. அதுக்கு பேர் ஆதரவு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி. கும்பு சிக்கனுக்கு இப்போ வந்து அருமையான இடத்துல வந்திருக்கோம். சூப்பரான இடம், அட்டகாசமான இடம், அல்டிமேட் இடம். அருமையான அந்த இயற்கை காட்சி தான் கண்டுகளிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்கும் இடம், வந்து அந்த அளவுக்கு இடம் கண்டுகளிக்க முடியாது. இல்லை அந்த அளவுக்கு இருக்குது இடம். சும்மா இயற்கை காட்சிகள்லாம் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்க, பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு இடம்லாம் சொல்லுங்கண்ணா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கும் வேலூருக்கும் நடுவில் காட்டுக்கண்ணல்லூர் அருகில் வந்து இரும்புலி. ஆமா, அந்த இரும்புலியில தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இரும்புலியில வந்து பெரும்புள்ளியை பார்க்க வந்திருக்கண்ணா. பெரும்புள்ளி ஆளவே பிடிக்க முடியல நம்மளால, அங்கங்கேயும் போய்கிட்டே இருக்கிறாரு. ஏன் கோகோ வீடியோக்கு வர மாட்டேன்றீங்க? வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. மக்களுக்கு கூட நான் எப்பவுமே அதை ஜாயின் பண்ணுறோம். எப்பவுமே வந்து நம்ம வந்து வரல அப்படின்ற ஆதரவை விட எப்பவுமே இருப்பாங்க. நம்ம கட்டுறதுகள் குடும்பத்தில் எப்பவுமே இருப்பேன். கொஞ்சம் இதர நாளில் கொஞ்சம் அப்படி இருக்க மாட்டேன். இதர நாளில் அதுக்கப்புறம் டக்குன்னு உடனே வந்துடுவோம் நம்ம பாயிண்ட்டுக்கு. எப்பவுமே நம்மளுடைய குடும்பம் அது. எப்பவுமே அது வந்து அருமையாக தரமான முறையில் நான் எப்பவுமே இருப்பேன். லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன். நம்ம எங்கே இருந்தாலும் அந்த கட்டளைகள் குடும்பத்தோடு நம்ம சேர்ந்து இருக்கணும் தான் ரொம்ப ஆசை எனக்கு. அருமையான முறையில் நான் எப்பவுமே அவங்க கூட ஜேர்னி பண்ணுவேன். சூப்பராக இருக்கும் ஜேர்னி. கோகோ, நீங்கள் சென்னையில் ஆட்டோ ஓட்டுறீங்க, பிரசவத்துக்கு இலவசம் தானே இல்லை உங்கள் ஆட்டோவில் காசா? பிரசவத்துக்கு இலவசம் தானே எப்பவுமே. ஆட்டோ பிரசவத்துக்கு கண்டிப்பாக இலவசம். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்களுக்கு இலவசம் தான். இலவசம் தான். ஆமாம், எல்லாம் 2 பேர் பண்ணுறது லீக்கு தான். அதில் அப்போ இலவசம் தான் கூட்டி போகணும். நாங்கள் வந்து மற்ற ஓட்டுநர்கள், ஆட்டோ டிரைவர்களை பற்றி சொல்லுங்க, முழுக்க இவரை பற்றி தான் சொல்கிறோம். ஆமாம், முக்கியமாக கம்பெனி இவரை பற்றி தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தாங்க எல்லாருமே அவங்க ஊரில் தான் இருக்கிறாங்க. நம்ம அந்தந்த ஊருக்கு போகும்போது முன்னாடி நாளே ஃபோன் பண்ணி நம்ம வர வச்சிருவோம். நம்ம வந்தோன்னு தெரிஞ்சாலே அவங்க வந்துருவாங்க. இந்த மாதிரி தான் என்றைக்குமே கட்டுறது கையில பழசை மறக்க மாட்டோம். அதே போல தான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சமையல். கோகோ வந்துட்டாரு, மட்டன் எடுக்கலாம். எப்படிங்க? கண்டிப்பா மட்டமாக நினச்சிட மாட்டார் நம்மளா? ஏன் அவரை மட்டமால அழுட்றியா? மட்டமாக நினச்சவே மாட்டேன்பா. நான் உங்களை மறந்தா கூட மறந்துடுவேன். அந்த கட்டுறது யூடியூப் சேனலில் சாப்பாடு இது பாருங்க, அதை நான் எப்பவுமே மறக்கவே முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு தட்டை கவலை இல்லை. நாக்கு தாளம் போடும். எனக்கு எப்பவுமே தாளம் போடும். அந்த அளவுக்கு சும்மா. இன்னைக்கு என்ன தாளம் போடுன்னு பார்த்தலாமா? ஸ்பெஷலா மைசூர் மட்டன் தொக்கு தாங்க. கேட்கும் போதே அள்ளுவிடுதா. நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ரோட்டோரம் ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற மக்கள் ஒரு 60-65 பேருக்கு இன்னைக்கு சிறப்பான முறையில் ஆட்டுக்கறி, மைசூர் ஆட்டுக்கறி தொக்கு செய்ய போகிறோம். இந்த தொக்குடைய ஃபேமஸ் என்னன்னு பாருங்க ஐயா. நம்ம வந்து இந்த தொக்கு வந்து 2 செய்முறையில் செய்ய போகிறோம். ஒரு செய்முறை அதை நம்ம ஆரம்பத்திலே சொல்ல முடியாது. முதல் நான் வேணால் இந்த மைசூர் ஃப்ரையை பற்றி தொக்கை பற்றி நான் சொல்லிடுறேன். இதை வந்து 3 விதமான சமைக்கலாம். இதை மைசூரில் போட்டு செஞ்சுட்டு போகிறாங்க. அதுதான் ஒன்றும் இல்லை. இது வந்து ஃப்ரையாகவும் பண்ணலாம், தொக்காவும் பண்ணலாம், குழம்பாகவும் பண்ணலாம். இது வந்து இதுக்கான பெரிய வரலாறுலாம் இந்த குழம்புக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மைசூரில் மக்கள் ஆட்டு இறைச்சியில் அதிக அளவில் பண்ணக்கூடிய உணவுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ மைசூர் மட்டும் இல்லாமல் மைசூரை சுற்றியுள்ள எல்லா பகுதியிலுமே ஆட்டு இறைச்சி எடுத்தால் இந்த ஸ்டைலில் குடும்பமாக உட்காந்து செஞ்சு சாப்பிட்ற ஒரு உயர்தரமான ஆட்டு இறைச்சி குழம்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் இது. வந்து பார்த்தோம்னா எல்லா விசேஷங்களுக்கும் ஒரு சிக்னேச்சர் உணவாக வந்து மைசூரில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதைத்தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதை சமைச்சு ரோட்டோர ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை மக்கள் கொண்டு போய் விருந்து கொடுக்க போகிறோம். இதோட வேறு என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி சாதம், சோறு, தக்காளி ரசம், பைனாப்பிள் கேசரி, கோஸ் துவட்டல், வாழைப்பழம், தண்ணீர் பாட்டில், வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு இங்கே பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டுங்க, கோயிலுங்களில் இந்த மாதிரி இருக்கிற கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களாக பார்த்து தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த சிறப்பான விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சகோதரி எலிஷா சாந்தி அவங்களுடைய தாயார் இப்போ சமீப காலத்தில் தான் தவறுனாங்க.
அவங்களும் சரி அவங்க தந்தை அவங்களுக்காக நினச்சி தான் இன்றைக்கி இந்த விருந்து கொடுக்க போகிறோம். இந்த விருந்து கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க தாயும் தந்தையும் அந்த குடும்பத்தோட இன்றைக்கி இந்த மண்ணில் இல்லாட்டினாலும் இந்த அவங்களுடைய மனசில் என்னைக்கும் நீங்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சகோதரி எலிஷா சாந்தி அவங்களுடைய தாய் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ திரு ரங்கராஜ் மற்றும் தெய்வ திருமதி லக்ஷ்மி அம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக தான் இந்த விருந்து கொடுக்குறாங்க. அவர்களுடைய அன்பை என்றும் மறவாத நம்மளுடைய சகோதரி எலிசா சாந்தி மற்றும் அவருடைய கணவர் ஜேசன் திரு மற்றும் குழந்தைகள் பேர குழந்தைகள் சிங்கப்பூர்லேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு இவ்வளோ விருந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஐயாவும் அம்மாவும் அவங்க கூட இல்லாட்டினாலும் அவங்களோட ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். என்ன மாஸ்டர் என்ன கட் பண்ணிட்டு இருக்கீங்க? கோஸ்ண்ணா, முட்டைக்கோஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கா கட்டிங்கண்ணா? நான் கட்டிங் மறக்க முடியுமாண்ணா? அதானே தூக்கத்தில் கூட எப்பவுமே கட்டிங் வந்து ஞாபகம் தான் இருக்கும். உங்கள் அப்பா தானே கற்றுக் கொடுத்தாரு? இந்த கட்டிங்கா அண்ணா உழ வைக்கிறேண்ணா. யாருக்குப்பா? உழ வைக்கிறதெல்லாம் போயிட்டாங்க. இப்போ நான் 10 வைக்க வந்துருக்கேண்ணா. 10 வைக்கிறோம். அதை வச்சுட்டியே இல்லை 10 வச்சுட்டியேன்னு 10 வச்சுட்டேண்ணா. உழ போகிறேண்ணா. உழை குழவை போட்டு வைங்க. உழ வைக்கிறேண்ணா. அப்படி பண்ணுவா. கேசரி ரெடி பண்ணிட்டேண்ணா. நீங்களே ரெடி பண்ணிட்டீங்க? நானே பக்கா ரெடி பண்ணேண்ணா. ஆனால் அவர் பண்ணது வந்து பைனாப்பிள் கேசரி செஞ்சாருண்ணா. நான் செஞ்சது வந்து அல்டிமேட் பைனாப்பிள் கேசரி. ஆமாம், அல்டிமேட் பைனாப்பிள் கேசரி. நான் மைசூர் மகாராஜா மட்டனுக்கு சூப்பராக பூ போல மல்லிப்பூ மாதிரி அப்படியே அழைக்க போகிறேன். நம்ம கறியா எல்லாம் ஆட்டுக்கறியா இருக்கா? எல்லாம் ஆட்டுக்கறிண்ணா. அருமையாக இருக்கு பாருண்ணா. தரமா. உங்கள் ஊர் ஆட்டுக்கறியா? நம்ம ஊர் ஆட்டுக்கறிண்ணா. இளங்கறி. ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைமு லைட்டாக அலசினா போதும். ஏன்னா அந்த ஆட்டுக்கறியோட ஸ்மெல்லும் இருக்கணும், அந்த ரத்த ஸ்மெல்லும் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை சமைக்கும் போது நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வாசனை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்ன வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து நம்ம ரசம் வைக்க போகிறோம். ஓகே. அதில் என்னென்ன பொருள்லாம் சேர்த்து? அதில் என்னென்ன பொருள் சேர்த்துக்கணும்னு வைங்களா? தக்காளி, ஜீரகம், அப்புறம் வந்து கறிவேப்பிலை. மாஸ்டர் நீங்கள்? இல்லை கறிவேப்பிலை. அப்புறம் ரசத்துக்கு தேவையான என்ன புளி, அது நல்லா ஊற வச்சாச்சு. இதில் என்னென்ன இருக்கு? இதில் என்னென்ன இருக்குன்னா அதானா ஜீரகம், மிளகு, அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்னும் 2 ஐட்டங்குதா? இன்னும் 2 ஐட்டம் இருக்குப்பா. இன்னும் 2 ஐட்டங்குதா? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அதே தான். என்னென்ன வச்சுருக்கோம் தேங்குதுல? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, தக்காளி, வரமிளகாய், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் போகணும் இது அரைக்க? இது அரைக்க வந்து எப்படியும் போனேன்னா ஒரு 28 கிலோமீட்டர் போய் வரணும். நான் அப்படியே மக்களே திருப்புங்க. நடந்து போய் அரைக்கணும். எப்படியும் நம்ம இருக்கிற சரி, இடம் அரைச்சிட்டு வாங்க. போயிட்டு வரட்டுமா? இங்கேருந்து அரைக்காமல் அங்கே போய் அரைங்க. எங்க? அடுத்தது முட்டைக்கோஸ் வச்சா? முட்டைக்கோஸ் தோட்டலுங்க. அள்ளி காட்டுங்க மக்களுக்கு. ஏன்னா இது நம்ம டேரெக்டாக வேக வைக்கிறது, அதனால தான் பொடியாக வெட்டி சேர்க்குறோம். அப்போ தான் இதோட ஸ்ட்ரென்த் இதுலேயே இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி உதிரியாகவும் கிடைக்கும். இப்படி இருக்குது பார்த்தீங்களா ரசத்துக்கு? இந்த தக்காளி அரை வந்துச்சா? இந்த மாதிரி அரை சேர்த்து பண்ணால் தான் தக்காளி ரசம். வழக்கமாக சேர்க்குற ரசத்தை விட புளி தண்ணி கம்மியாக, ஏன்னா தக்காளியோட ஃப்ளேவர் வரணும். உலக்கி வச்சுருக்க சுடு தண்ணி. ரசம் தயார். 2 நிமிஷத்தில் ரசம். 2 நிமிஷத்தில் ரசம் பண்ணார் அருமையா. அது ஃபினிஷிங் முடிக்கல. ஃபினிஷிங்னா நம்ம லாஸ்ட்டில் போட வேண்டியது முக்கியமான பொருள் மறந்துட்டாரு. அதை நான் போட்டுறேன்னா மழைச்சாரல் மாதிரி இதை போட்டு அழகாக அப்படியே இறக்கணும். மர்ம மாதம் வந்துட்டாரு. கம்பு எடுத்து சுற்ற வேண்டியது தான். அடுத்தது அவர் சுற்றிட்டு தான் வர்றாரு. சுற்றி தான் வராது. ஆரணி ஆட்டுக்கறி. மைசூர் மட்டன் தொகுக்கு தேவையான நம்ம பொருளை இப்போ பார்த்துடணும். டீ வந்துடுது, சாப்பிட்டுமா? சாப்பிட்டுட்டு நம்ம வேலை செய்யலாம். தேவையான பொருள் அப்புறம் கூட பார்த்துக்கலாம்ண்ணா. அண்ணன் டீ கொண்டு வர்றாரு. வாங்கண்ணா. சுத்தமான கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டினது. கடுப்பு இல்லை இல்லையா சொல்கிறேன். கடுகு உளுந்து கலப்பு சொல்லு. கடுகு உளுந்து கலப்பு. ஜீரகம்ண்ணா. சோம்பு அருமையாக செதுக்கி வச்ச இஞ்சி, நல்லா உரிச்சு வச்ச பூண்டு. சின்னதாக இருக்குது பூண்டு. அருமையாக இருக்குது. இது நம்ம ஊரில் அப்படி தான் இருக்கும். கருவேப்பிலைண்ணா. நல்லா கீறி வச்ச மிளகாய். முந்திரி, நல்லா முழு முந்திரி. இல்லை முழு முந்திரி. இதுதான் முழு முந்திரியா? அது ஒட்டின்னு இருந்தால் அது முழு முந்திரியா? இப்போ பாதி முந்திரி. அந்த இடத்த விட்டு எந்திரி நீ. நல்லா அருமையாக ஸ்லைஸாக அப்படியே வெங்காயண்ணா. அருமையாக வெட்டி வச்ச தக்காளிண்ணா. பட்டை. இப்போ இது பேர் என்ன? அது இல்லை, இலை. பிரிஞ்சி இலைண்ணா. பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு,
மஞ்சள் தூள்னா, மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், இல்லை காஷ்மீரி மிளகாய் தூள், கல் உப்பு, தயிர் தயிர், 2 கிளாஸ் டீ. 2 கிளாஸ் டீ இருக்குது. உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. எல்லாமே ஒன்று தான். ஆமாம், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. சோறு கோச்சிக்கிட்டு இருக்கா? ரெடி ஆகிட்டே இருக்கு. மைசூர் இப்போ மைசூர் ஆட்டுக்கறி தொக்குக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் வந்து நம்ம 2 செய்முறை செய்ய போகிறோம். அதில் முதல் பார்த்தோம்னா குக்கர். நீங்கள் வீட்டில் வந்து 1/2 கிலோவா 1 கிலோவா எடுத்தீங்கன்னா குக்கர் பயன்படுத்தாமல் டைரெக்டாக செஞ்சுக்கோங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ அளவுக்கு கறி எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் குக்கரில் செய்கிறோம். ஆனால் செய்முறை ஒன்றே தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல இளம் ஆட்டுக்கறியாக இருக்கணும், எலும்பு கறி. மைசூர் தொக்குது. ஆமாங்க. இப்போ நம்ம அடுப்பெல்லாம் பற்ற வைக்கல, அடுப்பை பற்ற வைக்காம தான் குக்கரில் கறி சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்த்து தான் அடுப்பை பற்ற வச்சு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ நீங்கள் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து ஒன்றா அரைச்சி, இஞ்சி பூண்டு 2 விதமாக சேர்க்கணும். மாஸ்டர், இப்போ 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்தால் எவ்வளோ இஞ்சி பூண்டு சேர்க்கணும்னு சொன்னாங்க? 100 கிராம் தான். 100 கிராம் தான். இடிக்கிறதுக்கு ஆ, இடிக்கிறதுக்கு. சரி கோகோ, இப்போ நம்ம டீமில் இல்லை, இப்போ நிறைய பேர் ஒன்று ஆட்டோலாம் பார்த்துட்டு கேட்குறாங்க இல்லையா? கேட்குறாங்க, ரொம்ப பேர் கேட்பாங்க. நீங்கள் காசு சேனலில் வரீங்களாண்ணா? காசு கேட்க மாட்டாங்க. நீங்கள் சேனலில் வரீங்களா சார்? அவங்க தானே அப்படி. ஏன்னா அவங்கள மாதிரியே இருக்கீங்க அப்படின்னா நானே தான் அது அப்படின்னா டவுட்டில் கேட்குறேன்பா. இல்லை அவங்கள நீ சேனலில் வருவீங்களா அப்படின்னா ஆமாம் நான் தான் அது அப்படின்னு. வீட்டில் 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்தீங்கன்னா கதவை சாத்திடணும். கதுவெல்லாம் சாத்த கூடாது. அழகா எப்படி செய்யணுன்றது இப்போ நான் சொல்லி காட்டுறோம். அதான் சொல்லிட்டு இருக்கோம். அதான் அந்த 1 கிலோ மட்டன் எடுத்தா இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்க்கணும்? 100 கிராம் சேர்க்கணும் 1 கிலோ கறிக்கு. ஓகே. கறி எவ்வளோ சேர்க்கணும்? கறி 1 கிலோ தான். 6 பச்சை மிளகாய் எடுத்துங்க. அதில் ஒரு 3 மிளகாய் இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா கீரி சேர்த்துங்க. இந்த மாதிரி கீரி சேர்க்கணும். கோகோ ஆட்டோவில் காதல் ஜோடியில் ஏறாங்களா? ஏறுறாங்க, இறங்கும்போது தனியாக தான். ஸோ இப்போ நம்ம எப்படி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கீரி சேர்க்குறோமோ, பச்சை மிளகா 2 வாட்டி சேர்க்குற மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் 2 வாட்டி சேர்ப்போம். அதனால் இப்போ வந்து அதிக அளவில் வெங்காயத்தை சேர்க்கணும். அடுத்தது ஒரு வதக்கிற மசாலா இருக்குது, அதுக்கு கம்மியாக சேர்த்தா போதும். 1 கிலோ நீங்கள் கறி எடுத்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கங்க. அதில் 200 கிராம் அளவுக்கு ஃபர்ஸ்ட்டில் இப்போ சேர்த்துக்கோங்க. 50 கிராம் நாங்கள் 2வது சேர்க்கும் போது சேர்த்துக்கோங்க. 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு தக்காளி. 1 கிலோமீட்டர் போகணுன்னா ஆட்டோவில் எவ்வளோ சார்ஜஸ்? 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். 50 ரூபா. 1 கிலோமீட்டர்னா 50 ரூபாய். ஆனால் ஏற்ற மாட்டேங்கல. ஏற்ற எடுத்தாலும் 100 ரூபா தான் சென்னையில். தெரியும் எங்களுக்கு. இப்போ காலையில் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு 150 ரூபா கேட்பாங்க. 150 ரூபா காலையில் கேட்குறாங்க. காலையில் ஆட்டோவில் ஃபேர் வந்து 150 ரூபா கேட்பாங்க. அவ்வளோ டிராஃபிக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் எங்களை கொண்டு வந்து விடுறதுக்கு வெறும் 150 ரூபா தான் கேட்பாங்க. அதே நைட்டு போகணுன்னு வச்சிங்களேன், 400 ரூபா கேட்குறாங்க. சீக்கிரமாக வந்துடலாம், அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடலாம். ஆனால் நைட்டு நான் மட்டும் 400 ரூபா. இதெல்லாம் தப்பாக. ஏன் நைட்டுன்னா வந்து ஏன் அந்த மாதிரி 400 ரூபா கேட்குறாங்க? பீக் ஹவர்ஸ் ஒன்று பீக் ஹவர்ஸ். பீக் ஹவர்ஸ். பீக் ஹவர்ஸ்னா அந்த டைமில் வந்து எந்த வண்டியுமே எல்லாம் பரபரப்பாகிற டைம் தான் பீக் ஹவர்ஸ். அந்த டைமில் வந்து அவன் நம்ம சொல்கிறத அவங்க வந்து அப்செட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வந்து போய் சேர்ந்து ஆகணும். அதனால் வந்து இந்த பீக் ஹவர்ஸில் வந்து சம்பாதிக்கலாம். அதே மாதிரி இரவு டைம், இரவுன்னும் போது அந்த 9 மணி மேலே ஆயிடுச்சுனாலே ஏன் டபுள் அமௌண்ட்டு. நைட்டு டைம்னும் போது வந்து அப்படியே அது வந்து என்ன நான் சொல்லிட்டு வா, லாலி சொல்லிட்டு வா. அதுக்கு ஒரு பதில் இருக்காண்ணா. இருக்கா? ஆமாம், ஏன்னா அவங்க இரவு கண் முழிச்சு வண்டி ஓட்டுறாங்க இல்லையா? அது ஒன்று இருக்குது. 2 விஷயம் இருக்குது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஏறி தான் ஆகணும். மதுரையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு 500 ரூபா ஏர் பஸ்ஸில் வந்துடுவாங்க. 400 ரூபா கொடுத்து வீட்டுக்கு வரணும். நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா சவாரி வந்து ஒரு 1000 ரூபாய். ஒரு இங்கேருந்து சும்மா ஒரு கோயம்பேடு போகணும் அப்படின்னா ஒரு பரவாயில்லையே, இங்கேருந்து கோயம்பேடுக்கு 1000 ரூபாய்னா பெரிய விஷயம் தான். இங்கிருந்து இல்லை, இங்கிருந்து இல்லை, சென்னையில் இருந்து. அடுத்து மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் எடுத்து 1/2 டீஸ்பூன் இப்போ சேர்த்துங்க. தனி மிளகாய் தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சொல்லிட்டு எவ்வளோ கூட்டிட்டியா? எப்பா இல்லைப்பா, நீ பார்த்துட்டு இருக்க வீடியோ. அதான் என்னடான்னு பாக்குறேன். 8 கிலோ. அதனால அப்படி போட்டு நம்ம வந்து செய்யறது 8 கிலோ. 8 கிலோ மக்களுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 1 கிலோ 8 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ உள்ள சேர்க்கணும். மக்களுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். 6 வருஷமா கூட இருக்கு, இது தெரியல உனக்கு. சரிண்ணா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இந்த கறிக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு. விஜயத்தின் அளவுன்னு சொல்லவே இல்லை. நான் பலமுறை சொல்லியிருப்போம். எதுக்காக நாங்கள் வந்து உப்பு மட்டும் தேவையான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா ஒரு சிலர் உப்பு அதிகமாக சேர்ப்பாங்க, ஒரு சிலர் கம்மியாக சேர்ப்பாங்க. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையில் தான் இப்போ நம்ம உப்பு வாங்குகிறோம். ஒவ்வொரு பேக்கெட்டுக்குமே ஒவ்வொரு
உப்பு கரிக்கும் தன்மை உண்டு. எல்லாத்துலையும் அயோடின் லெவல் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும். அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற அளவில் ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உப்புத்தூளை மட்டும் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும்னு சொல்கிறது. கோகா ஆட்டோ டயட்டில் ஓட்டுறான்ற அட பெட்ரோல் பங்கில் மூட்டுருவா, எப்படி டீசல் போடுவா? நானும் 6 மணி மேலே வண்டி ஓட்டுறது கிடையாது. 6 மணி மேலே வண்டி ஓடாது. ஏன் கண்ணு மங்களாயிடுமா? 6 மணி மேலே வண்டி ஓட காலைல ஃபுல்லாக ஓட்டுவேன். சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா வண்டி வீட்டுக்கு போயிடலாம். இங்கே வடிவல் மாதிரியா? பெட்ரோல் பங்கம் பூட்டிடுவாங்கல்ல, அதனால நிறுத்திடுவாங்க. வடிவல் மாதிரி காலைல அம்மா அப்பாவுக்கு பாத பூஜைலாம் அதெல்லாம் போயிட்டு காலைல கிளம்பி நேற்று ரைட்டு பார்க்கல நீங்கள். ஒரு 50 ml அளவுக்கு கெட்டி தயிர். இந்த தயிர் பார்த்தீங்கன்னா புளிப்பு தயிர். அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வரும். தண்ணி கறி மட்டத்துக்கு வைக்கக்கூடாது, கறியை விட கொஞ்சம் கம்மியாகவே. ஏன்னா தக்காளி, வெங்காயம், கறி, தயிர் எல்லாமே தண்ணி விடக்கூடிய பொருட்கள். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறேன். அடியிலேருந்து கறி எடுத்து இஞ்சி பூண்டு. மைசூர்னாலே எல்லாமே இப்படி தான் பண்ணணும். நம்ம ஊரில் வந்து வெறும் கறி மட்டும் போட்டு அவிச்சு எடுப்போம். நம்ம இன்னும் சொல்கிறேன்ப்பா, பல செய்முறை இருக்குது. இது முக்கியமான செய்முறை. நீங்கள் வீட்டில் பண்ணுறவங்க இதே மாதிரி வேக்காடு இல்லாமல் டைரெக்டாக பண்ணுங்கள். மசாலா மட்டும் நாங்கள் என்னென்ன மசாலா இப்போ சேர்க்குறோம், 2வது சேர்க்குற மட்டும் நல்லா நோட் பண்ணணும். அவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். அந்தளவு மசாலா இன்னும் தயிர் வந்து நல்ல டைட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணியும் போதுங்க. போதுங்களா ஐயா? பார்த்துக்கிட்டு கரண்டி உடச்சிக்கு பாருங்க தண்ணி லெவல் தெரியுதுங்களா? இன்னும் வெங்காயம் தக்காளி தண்ணி விடுவாங்க. 5 விசிலுங்க. 5 விசில் வச்சுட்டு அதோடைய ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா 6 விசில் கணக்கு வரும். அந்த மாதிரி கணக்கு வச்சு நம்ம இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு செய்முறை இருக்குது. அதுதான் நம்ம ஸ்பெஷலான மைசூருடைய ஸ்பெஷலே. இந்த மைசூர் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குக்கரில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் தக்காளி, இதில் வெங்காயம் இதுலேயும் சேர்ப்போம், 2வது வாட்டி சேர்ப்போம். அதே மாதிரி ரெண்டு மசாலா இருக்குது, ஒரே வாட்டி சேர்க்குற மசாலா. இதெல்லாம் நல்லா கூர்மையாக நோட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பச்சை மிளகாய் காரம், இந்த சேர்த்த தூள் ஐட்டம் எல்லாமே சேர்ந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் பண்ணக்கூடிய முக்கியமான மசாலா தான் இந்த தொக்குக்கு முக்கியமானது. மைசூர் ஆட்டுக்கறி தொக்குக்கு இப்போ இடிக்கிற பொருள்லாம் கொஞ்சம் வாசமாக கிளப்ப போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி இடிக்கிற முதல்ல கலப்புடா கலப்பிட்டே இருக்கிறோம். இஞ்சி முதல்ல இடிக்கிறோம். ஒன்றும் பாதியமாண்ணா. அடுத்தது பூண்டு இடிக்க போகிறோம். ஒன்றும் பாதியமாக இடித்து வச்ச இஞ்சி. கொழுப்பெல்லாம் உருகி வாசனையை சும்மா அட்டகாசமா அப்படியே தூக்குது. வேற லெவலில் இருக்குது. டாப் ஆகுது. பக்கா மாஸ் ஆகுதுண்ணா. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு அந்த கொழுப்பு வாட்டுறோம் பாருங்க, எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஆட்டுக்கறினால அல்டிமேட்டு தாங்க. இப்போ இது இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து இதில் 3 செய்முறை சொன்னோம். அதில் வந்து முதல் செய்முறை இப்போ இதில் சும்மா ஒரே ஒரு சின்ன தாளிப்பு அப்படியே சாப்பிட்ருலாம் இல்லையா? அப்படியே சாப்பிட்டுலாங்க. ஏன்னா இதில் தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மசாலா பொருட்கள் எல்லாமே இருக்குது. இவ்வளோதான் ஒரு மட்டன் குழம்பு நம்ம ஸ்டைலில் பண்ணுறது. மைசூர் ஸ்டைலில் 2வது செய்முறையில் முக்கியமான தாளிப்பு பொருட்கள் சேர்ப்பாங்க. இதில் ஒரு சில காரத்தூள்கள் சேர்ப்பாங்க. அதுதான் முக்கியம். அது எல்லாமே சேர்த்து நல்ல ட்ரையாக ஒரு நல்ல ரோஸ்டிங் கண்டிஷன் கொண்டு வரணும். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த கண்டிஷன் வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும். அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசனையோட அது வந்து நம்ம தொக்குக்கு. ஆமாம், தொக்கு ஃப்ரை அப்படின்றத நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். அந்த ஃப்ரை எப்படி நீங்கள் மாற்றணும் அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி குழம்பு. இப்போ குழம்புக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு வெறும் கடுகு ஜீரகம் சோம்பு மட்டும் தாளிச்சிட்டு இதில் அப்படியே கொட்டிடுங்க. கொட்டி கலக்குனீங்கன்னா மைசூர் மட்டன் குழம்பு ரெடி. அது ரெடி. இப்போ நம்ம செய்யக்கூடியது தொக்கு. இப்போ தொக்குக்கு நம்ம அடுத்து என்ன நல்லா செய்ய போகிறோன்னு பாருங்கள். எண்ணெய் விட்டு நல்லா சூப்பராக இது இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியோட கறியை மட்டும் எடுத்து இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிறோம். தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம கொஞ்சமாக கிரேவி இருந்தால் போதுமானது. எதுக்காகனா தொக்குக்காக. லட்டாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி வந்து போயிருக்கு. நல்லா பாயில் ஆகிருக்கு. பார்க்கும்போது நாக்கில் எச்சி பார்க்காதன்றா. நம்ம சொன்னோம் மைசூர் ஆட்டுக்கறி குழம்பு எப்படி தயார் பண்ணுறதுன்ட்டு. இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் கிரேவியோட ஆட்டுக்கறி தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். இது பார்த்தோம்னா தொக்குக்கு. நீங்கள் வந்து இதே இதில் வறுவல் பண்ணணும் அப்படின்னா வெறும் கறி மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த கறி எடுத்துகிட்டு நாங்கள் செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வறுவல் வந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் கிரேவியும் கறியோட தனித்தனியாக இப்போ நம்ம எடுத்து வைக்கிறோம். அப்போ 3 உணவு வந்துருச்சுங்களா மைசூர்து? 3 பாட்டு பிரியுது. 3 பாட்டு பிரியுது. மசாலா செய்முறை எல்லாம் ஒன்று தான். பிரிக்கிற விதம் மட்டும் 3 விதமாக பிரிச்சிடணும். அதுதான் சொல்லுவாங்க. இந்த மைசூர்
மட்டன் ஃப்ரைக்கு 2 செய்முறை சொல்லியிருக்கோம், 3வது செய்முறை இருக்குது. அது 3வது செய்முறை கிடையாது, ஜஸ்ட் நம்ம ஆட் மட்டும் தான் பண்ணணும். இப்போ 2வது செய்முறைக்கான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறோம், ஒரு 100 ml. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்காரு இப்போ அண்ணன். போதும் ஆ போதும் அதுக்கப்புறம் வந்து போதும் 8 கிலோ கறிக்கு போதும். ஐயா என்ன காயுது அப்புறம்? எண்ணெய் நம்ம எதிர்பார்த்தால மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு கலப்பு இதே ஆர்டரில் சேருங்க, அதுதான் சுவை. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க. என்ன காஞ்சிக்கணும் ஒரு ஐயா சொன்னார். ஆரம்பமே நமக்கு பிடிச்சிச்சுன்னா கஷ்டமாயிடும். சேம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம். நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கிற பூண்டு இஞ்சி 2மே சேர்த்து ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துங்க. அதுக்கு தான் பொறுமையாக இருக்கும் போதே சேர்த்தாச்சு. இந்த எண்ணெயோடு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு வாசனை நமக்கு வர ஆரம்பிக்கும் போது நல்லா வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா உருவி சேர்த்துங்க. ஒரு 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துங்க, முன்னாடி பச்சை மிளகாவும் சேர்த்துருப்போம். ஒரு 20 கிராம் அளவு உடைச்ச முந்திரி, நீங்கள் முழு முந்திரி கூட சேர்க்கலாம். அங்கே எங்கே போகுது முந்திரி போச்சு? இவ்வளோ ஐட்டம் போட்டு அதெல்லாம் டேஸ்ட் பார்க்கலாம்ல. முந்திரின்றது வந்து எல்லாரும் விருப்பமாக எப்பயாவது ஒன்று போடும்போது ஒன்று எடுத்து ஆசை எடுத்து சாப்பிட்றதுங்க. மகாராஜா. இந்த கருவேப்பிலை வாசனை எண்ணெயோடு சேர்ந்து வரும். இது கூட ஒரு 2 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை. சவாரி வந்துருக்குது, ஆட்டுக்கறி வந்துருக்குறாங்க, சவாரி போகலையா? சவாரி நல்ல பெரிய சவாரியா? ஆனாம்மா. இப்போ எண்ணெயிலே வந்தீங்கன்னா கார மசாலா பொருள் சேர்க்க போகிறோம். முதல் வாட்டி நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயும் சேர்த்தோம், இப்போ 2வது வாட்டி சேர்க்கணும். இந்த எண்ணெயில் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா இந்த மசாலாவோட பச்சை வாடைகள் உடனடியாக நமக்கு போயிடும். நல்ல காரம் வந்து எல்லாத்துலேயும் சேரும். அந்த நம்ம இப்போ தாளித்த பொருளோடு சேர்த்து வெங்காயத்தை இறக்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனோட சேர்த்துங்க வண்ணத்துக்கு. மல்லித்தூள் இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட சேர்த்துங்க. வாசனைக்காக ஜீரகத்தூள் இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இதெல்லாம் 2வது வாட்டி இப்போ சேர்க்குறேன். 2வது செய்முறை இல்லையா? நீங்கள் வறுவல் செய்யணும் அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அந்த தண்ணி அந்த குழம்பு இல்லாமல் கறி எடுத்துக்கோங்கன்னு. இந்த நேரத்தில் அதை சேர்த்து அப்படியே ட்ரையாக பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா வறுவல். ஸோ உங்களுக்கு குழம்பு எப்படின்னு செய்யணும்னு சொல்லியாச்சு, வறுவல் எப்படின்னு செய்யணும்னு சொல்லியாச்சு. இப்போ தொக்கு எப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டிகிட்டே இருக்கும். தொக்குன்றதால தான் 2வது வாட்டி நாங்கள் வெங்காயம் மட்டும் சேர்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வறுவல்ன்னும் போது வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாடை போனோடனே அப்படியே டேரெக்டாக கறியை மட்டும் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வறுவல் இந்த மசாலா கலவையோடு சேர்ந்து பார்க்கவே அழகாக இருக்கும், ருசிக்க வேறு லெவலில் இருக்கும். ஒரு 50 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை 2வது முறை தொக்குக்காக நாங்கள் சேர்க்குறோம். முதல்ல சொன்னீங்களா 200 கிராம் அதில் போட்டீங்க, 50 கிராம் இதில் போடுறீங்க. கமகமக்கமாக ஆட்டுக்கறி மசாலாவில் பக்காவாக ரெடியாக இருக்குது. மைசூர் மசாலாவை நம்ம ஆட்டுக்கறி இறக்கணும். இந்த மசாலாலையும் கறி கொஞ்சம் நேரம் வேகணும். அப்படி வேகும் போது நம்மளுக்கு தொக்கு பதம் நம்மளுக்கு கிடச்சிடும். கொஞ்சம் தொக்கு பதத்துக்காக நம்மளோட சூப்பு தண்ணியை சேர்க்கணும். தண்ணியிலையா குழம்பு? குழம்பு அவ்வளோ மசாலா இருக்குது இதில். ஏன் இன்னொரு கரண்டி குழம்பு கூட ஊற்றுங்கய்யா. இந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மஜாப்பா வேற லெவலில் இருக்குதுப்பா. சூப்பராக இருக்குதாப்பா? சூப்பராக இருக்குதுப்பா. அதான்ப்பா கோகோ வராரு கோவப்பட போகிறாருன்னு மிரட்டி வச்சாங்க, அதனால தான் மஜாவாக பண்ணிக்கிறோம். அள்ளி தின்னலாம் போல இருக்கா? வாரி துண்டுறாரு. நான் அள்ளியே தரேன். இந்த ஐயா அள்ளி தரேன்னு சொல்லிட்டு நல்லி போதாங்க. தொட்ட நீ கெட்ட. அப்படி இல்லை, தொட்டு தான் பார்க்கணும். பார்க்கும்போது சும்மா நாக்கு தாண்டம் ஆடுது, இங்கே கொதிக்குது, மனசும் கொதிக்குது. மனசும் கொதிக்குது. இப்போ கடைசியாக நம்ம வந்து உப்பு பார்த்தோம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா மசாலா 2வது சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த நேரத்துக்கு உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இறக்கிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன், உங்களுக்கு வந்து மிளகுத்தூள் வேணும்னா கடைசி நேரத்தில் இதில் கொத்தமல்லி புதினா அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, சேர்க்கவும் மாட்டாங்க. மிளகுத்தூள் வேணுன்னா கடைசியாக சேர்த்து, நாங்கள் சேர்க்கல. இதுதான் தொக்கோடைய கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, பதம். இந்த பதத்தில் தான் தொக்கு வரணும். பரும பதம் மாதிரி. என்ன பதம்? பரும பதம். பரும பதம் அது மாதிரி பதம். அட்டகாசமான மைசூர் ஆட்டுக்கறி தொக்கு தயாராகிடுச்சுங்க.
இப்போ சாதத்தில் வச்சு நாங்கள் ருசிச்சுட்டு அப்படியே பார்சல் போட்டு கொண்டு போய் ஏழை எளிய மக்கள் கொண்டு போய் தேடி கொடுக்க போகிறோம். நான் இதை பார்க்கும்போது எங்களுக்கு வாய் வருதோ இல்லையோ, மக்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அதனால் சூட்டோட சூடாக சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, பார்க்குற மாதிரி சாப்பிட்ணுண்ணா. இந்த மாதிரி அநியாயம் எங்கன்னா நடக்குமா? அநியாயம் இல்லைங்க, இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ணுண்ணா. அதுக்கு தானே அது ஒரு ருசியே தனி. போட்டி போட்டிங்கன்னா நான் யாருக்கு வைக்கிறது? போட்டி போட்டால் நான் யாருக்கு வைக்கிறது? முதல்ல அள்ளி வேணும் நம்மளுக்கு. எனக்கு வச்சிருங்க சார். அது எனக்கு வச்சிருங்க. அதுதான் சரியான லிஃப்ட் ஓட்டுறீங்க ஐயா. சாந்தா சாந்து கிரேவி நமக்கு அருமையாக முந்திரியோடு வருதுண்ணா. முந்திரியோட வருதா? முந்திரி. இவன் இன்னும் முந்திரி, இன்னும் தொக்கு, கறி வந்துச்சா? சரியா இருக்குண்ணா. இதை சென்னையும் பாண்டிச்சேரி எடுத்துக்கிறோம். சென்னையும் பாண்டிச்சேரி நீங்க எடுத்துக்கிறீங்க. நாங்கள் எடுத்துக்கிறோம். அங்கே பாரு, அவசரப்பட்டு ஓடிட்டோம். அதான்டா அது பாடுறா. நீ ஏன்டா அதுக்குள்ள நீ இது தட்டு மாத்திட்டுற? இது சென்னையும் பாண்டிச்சேரியும் எடுத்துக்கிறாங்க. இவர் எந்த ஊர்னே சொல்ல முடியல. அவரு உளுந்தூர்பேட்டை எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இங்கேருந்து சாப்பிட்றதுக்கு இன்னொரு அழகான இடத்துக்கு போக போகிறோம். இப்போ நான் நீங்கள் இங்கேயே இருங்க, பாத்திரத்தை பார்த்து. சோறு மைசூர் சோறு மைசூர் மைசூர் பாருங்க, பின்னாடி ஒரு அருமையான மலை. மலை நம்ம இருக்கிற இடத்த சுற்றியுமே மலை தான். அப்படியே எங்கே பார்த்தாலும் இயற்கை காட்சி கொட்டி கிடக்குது. அள்ளிட்டு போக வேண்டியதுதான். இந்த முருகர் கோயில் சொன்னால் மக்கள் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும்ண்ணா, ரொம்ப ஃபேமஸான கோயில்ண்ணா அது. கோயில் பேர் சொல்லு மக்களுக்கு. கோயில் பேர் முருகர் கோயில்ண்ணா அது. இந்த முருகர் கோயில் வந்து இப்போ தான் கட்டி மணி ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. மணி 2 வருஷம் மணி இல்லை, 2 வருஷம் தான் ஆயிருக்குண்ணா. சாப்பிடலாமா? அப்படியே போயிட்டு அந்த பக்கம். பாவம் நடுவில் ஒட்டிக்கல, 2 பக்கம் எந்த பக்கம் கை வைக்கணும்னு பார்க்குறேன். அப்படியே சாந்தோட அள்ளி சாப்பிடும்போது இல்லை, முகம் இந்த பக்கம் இருக்கு, கை அந்த பக்கம் இருக்கு. ஐயா ஆர்டர் க்ளோஸ் பண்ணுங்க ஐயா. பிணைய ஆரம்பித்தோன்னே வாசனை அப்படி கிளம்புது மேலே. நல்லா சுட சுட சாதத்துக்கு சுட சுட தொக்கு. இல்லை, கெடா வெட்டு கறி குழம்பு கோயிலில் வைப்பாங்களா, அந்த ஃபீல் இருக்கியா? இதுதான் ஐயா அடாடாடா. சாந்து கறி சாப்பிடும்போது அந்த கொழுப்போட அந்த வாசனையோட ஜூஸோட அந்த தொக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இன்னும் நான் கறியை டச் பண்ணல, தொக்குல அந்த அளவில் இறங்கியிருக்கு. அந்த விசில் நம்ம 5 விசில் கொடுத்ததில் மொத்த ஜூஸ் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே ஒரு வித்தியாசமான சுவை தாங்க. நாங்கள் மைசூர் போகும்போது இதை மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த உணவு தான் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகோதரி எலிசா சந்தி மேடம் அவங்க வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னவனையுமே சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த டிஷ் எடுத்து சமைச்சோம். ஒரு வாய் சாப்பிடும் போது அந்த இஞ்சி, அதாவது இடித்த இஞ்சி, இடித்த பூண்டு, அங்கங்கே தட்டு போடுற முந்திரி, அந்த கலர்ஃபுல், அந்த காஷ்மீரி மிளகாவோட கலர்ஃபுல், குறிப்பாக சொல்லணும்னா கொழுப்புடைய சுவையும் மனமும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. டாப் டக்கரு. இது குற்றாலத்தில் ஓடுறதெல்லாம் ஃபால்ஸ் இல்லைங்க, நாக்கில் ஓடுறதா ஃபால்ஸ். இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு உணவு தாங்க. இன்னைக்கு கோகோ வந்திருக்காரு இல்லையா, அவர் ஸ்டைலில் நான் சொல்கிறேன், மாஸ், பக்கா மாஸ், டபுள் மாஸ். என்ன கோகோ ஒரே பேச்செல்லாம் வீச்சா இருக்க. ஒத்த கையில் எவ்வளோ பீஸ் வேணால் எடுக்கலாம், அந்த அளவில் வெந்திருக்கு. விரல் அந்த மாதிரி வெந்திருக்கு கறி. கோடு 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 கோடா இந்த மாதிரி வந்தனா பஞ்சு பஞ்சா வெந்துருக்குன்னு அர்த்தம். அண்ணா இந்த சுவைக்கெல்லாம் முக்கியமான காரணம் எதுன்னா எங்கள் ஊருடைய ஆட்டுக்கறிண்ணா. இந்த எல்லாம் ஆட்டுக்கறி. ஆமாம், இந்த இயற்கையான வழியில் நல்லா இயற்கையான நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் ஆட்டுக்கறி தான் அந்த ருசி. ஆட்டுக்காரவனை தேடினே தான். அப்போ எங்களால் வரல, ஆடால தான் வந்தது. எல்லாம் ஆட்டுக்கறிண்ணா. மெயின் வந்து நீங்கள் சேர்த்து ஒரு மாதம்னா டபுள் மாதம் இல்லை 3 மாதம் வேணும்னா இந்த மாதிரி ஆடு தான் இருக்கணும். எல்லாம் கறி ஆட்டுக்கறி தான் இருக்கணும், அருமையாக இருக்கும். தரமாக இருக்குண்ணா. முழுக்க முழுக்க இந்த முதல் மசாலாவில் ஆட்டுக்கறியில் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஏலக்காயோட போட்டு நல்லா வெந்த விதமும் அதனுடைய வாசனையும் சும்மா தரமாக இருக்குது. சொல்ல எப்படி சொர்க்கமே சொர்க்கம்தான். சொர்க்கம் தெரியல, அந்த சுவை வந்து நாக்கில் தாண்டம் போடும். ஐயா ரங்கராஜ் மற்றும் அம்மா லக்ஷ்மி அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொண்டு போயிட்டு ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு பார்சல் போட்டு கொண்டு போய் கொடுத்துடலாங்களா? போயிடலாண்ணா. மழை வந்துருச்சு, அப்படியே அண்ணா வீட்டுக்குள்ளே அப்படியே கபார்னு அப்படியே தூக்கிட்டு உள்ளே வந்துட்டோம். சோறு வைக்கிறீங்க, தாராளமாக சோறு வைக்கிறீங்க. தாராளமாக நாம் எப்படி சாப்பிட்டோமோ அதேமாதிரி மக்களுக்குண்ணா. சோறுலேயே அப்படியே மைசூர் தொக்கு வச்சிடுறீங்க. மைசூர் தொக்கு அப்படி சும்மா கும்முன்னு வைக்கிறோம். கும்முண்ணே பார்க்கும்போது பிரித்து பார்த்த உடனே அவங்களுக்கே இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். அடடா, இந்த மழையில் இப்படி ஏற்பட்ட ஒரு சாப்பாடா இந்த மடிச்சு சுட சுட இந்த மழையில் கொண்டு கொடுத்தோம்னா அவங்களோட மனசும் குளிரும் வயிறும் நிறைய. சாப்பாடு மைசூர் மட்டன் தொக்கு, ஒரு ஸ்வீட் கேசரி, ஒரு கேசரி, பொரியல்,
கோஸ் துவட்டல், கோஸ் துவட்டல், தக்காளி ரசம், தக்காளி ரசம், வாழைப்பழம் 2 போடுறோம், 2 வாழைப்பழம், குடிநீர் குடிநீர் 1. அப்படியே பார்சல் பண்ணி அப்படியே கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஐயா தெய்வ திருமதி ரங்கராஜு லட்சுமி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா. சாப்பிடுங்க. தெய்வ திரு ரங்கராஜ் அவங்களோட நினைவு நாளுக்காகவும் தெய்வ திருமதி லட்சுமி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காகவும் சிங்கப்பூர்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. மட்டன் விருந்து இருக்கு. பாட்டி சாப்பாடு வாங்கி. சாப்பிடுங்க. தெய்வ திரு ரங்கராஜ் அவங்களோட நினைவு நாளுக்காகவும் தெய்வ திருமதி லட்சுமி அம்மா அவங்க நினைவு நாளுக்காகவும் கொடுத்துருக்காங்க. வந்து மட்டன் விருந்து கொடுத்துருக்காங்க. சோறு ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் இருக்குது. மட்டன் சாப்பாடுக்கு வாங்கிக்கோம்மா. தெய்வ திருமதி லட்சுமி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காகவும் தெய்வ திரு ரங்கராஜ் அவங்களோட நினைவு நாளுக்காகவும் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது நல்லாயிருக்கும். மட்டன் சாப்பாடு இருக்குது வாங்கிங்க. தெய்வ திரு ரங்கராஜ் அவங்களோட நினைவு நாளுக்காகவும் தெய்வ திருமதி லட்சுமி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காகவும் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா தெய்வ திரு ரங்கராஜ் அவங்களோட நினைவு நாளுக்காகவும் தெய்வ திருமதி லட்சுமி அம்மா அவங்க நினைவு நாளுக்காகவும் மட்டன் விருந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. சரி. ஐயா தெய்வ திரு ரங்கராஜ் அவங்க நினைவு நாளுக்காக தெய்வ திருமதி லட்சுமி அம்மா அவங்க நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. மட்டன் விருந்து இருக்குது. சாப்பிடுங்க. விருந்து இருக்குது, சாப்பிடுங்க. ஐயா தெய்வ திருமதி ரங்கராஜு லட்சுமி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஐயா காலைல சரி பாரு சாப்பிடுங்க. மட்டன் சாப்பாடு இருக்குது. சாப்பிடுங்க. அம்மா தெய்வ திருமதி லட்சுமி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காகவும் தெய்வ திரு ரங்கராஜ் அவங்களோட நினைவு நாளுக்காகவும் சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. கறி விருந்துமா? மட்டன் சாப்பாடு சாப்பிடுங்க. மட்டன் சாப்பாடு. தெய்வ திரு ரங்கராஜ் அவர்களின் நினைவு நாளுக்காகவும் தெய்வ திருமதி லட்சுமி அம்மா அவங்க நினைவு நாளுக்காகவும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நல்லது வரட்டுமா? ஐயா தெய்வ திருமதி ரங்கராஜு லட்சுமி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. தெய்வ திரு ரங்கராஜ் அவங்களோட நினைவு நாளுக்காகவும் தெய்வ திருமதி லட்சுமி அம்மா நினைவு நாளுக்காகவும் சிங்கப்பூர்லேருந்து மட்டன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தார் உற்றார் உறவினர் எல்லாரும் நல்லா வாழ்க வளமுடன் நமசிவாய எல்லாருடைய சிவனை போட்டு எல்லாருக்கும் விருப்பப்பட்டு நமசிவாய நாதந்தல் வாழ்க. அவர் ஃபேமிலி எப்போதும் வாழ்க. ஆட்டுக்கறி விருந்து இருக்குது. சாப்பிடுவீங்களா? அண்ணாமலை முன்னேற்றம் நல்லா இருப்பீங்க. அண்ணாமலை முன்னேற்றமாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐயா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாட்டி சாப்பாடு இருக்கு. பாட்டி கறி சாப்பாடு இருக்குது. சாப்பிடுங்க. சிங்கப்பூர்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா. ஐயா ஆட்டுக்கறி விருந்து இருக்குது. சாப்பிடுங்க ஐயா. நம்மளுடைய சகோதரி எலிசா சாந்தி அவங்களுடைய அம்மா அப்பா நினைவு நாளுக்காக தட்டப்படலான ஆட்டுக்கறி விருந்து, மைசூர் ஆட்டுக்கறி தொக்கோட கொண்டு போய்ட்டு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்தோம். அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா தெய்வ திரு ரங்கராஜ் மற்றும் தெய்வ திருமதி லக்ஷ்மி அம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக தான் அந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. அம்மா அப்பாவோட அன்பை என்றும் மறவாத சகோதரி எலிசா சாந்தி மற்றும் கணவர் ஜேசன் திரு மற்றும் குழந்தைகள் பேர குழந்தைகள் சிங்கப்பூர்லேருந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே விருந்து கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அம்மா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் அவங்க கூட என்றைக்கும் அவங்க ஆசீர்வாதமும் அம்மாவோட நினைவும் அவங்க கூட என்றைக்குமே நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி உதவி இல்லைண்ணா, இந்த மாதிரி உதவி இல்லை, எந்த மாதிரி உதவி வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கோம். நம்ம கட்டுரைகள் டீம் எப்பவுமே ரெடியாக இருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லை, எந்த மாதிரி உதவின்னு சொல்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து பண உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து உதவ முடியலனாலும் உங்களுடைய உழைப்பை எங்களோட பகிர்ந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு, முதியோர் இல்லத்துக்கு, கடவுளின் குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உங்களோட உழைப்பு போட்டு எங்கள் கூடயே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சமைக்கலாம், ஒன்றா சேர்ந்து பார்சல் பண்ணலாம், ஒன்றா சேர்ந்து கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி உதவி கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கு கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.